ஹாய், வெல்கம் டு ட்ராவல் டு கேக்கே. இன்றைக்கி என்ன பார்க்க போறீங்கன்னா, இந்த வீடியோவில் இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வெயிலுக்கு வந்து நம்ம நல்லா ஒரு சில்லுன்னு ஒரு மோர் பண்ண போகிறோம். கருவேப்பிலை மோர் பண்ண போகிறோம். அங்கே பார்க்கலாம். இப்போ கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, கண்ணுக்கு முடிக்கு எல்லாத்துக்குமே நல்லது கருவேப்பிலை. அப்புறம் இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, மிளகு வச்சுருக்கேன், தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் வந்து உப்பு, கொஞ்சம் பெருங்காயம். இந்த மிளகு எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னா, கொஞ்சம் சளி பிடிக்கிறவங்களுக்கு மிளகு இஞ்சி போட்டு அரைச்சிட்டோம்னா சளி பிடிக்காமல் இருக்கும். அதனால தான் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெயிலுக்கு சூப்பராக ஒரு மோர் ஒன்று பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கருவேப்பிலை உரி போடுறேன், இஞ்சி போடுறேன், மிளகு வந்து ஒரு 5 மிளகு போடுறேன், அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம். பெருங்காயம் எதுக்குன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஜீரண சக்திக்கு நல்லாயிருக்கும், கேஸ்ட்ரிக் இல்லாமல் இருக்கும். அதுக்கு கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சம் உப்பு, லைட்டாக உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, மேலே போடுறது கொஞ்சம் வச்சுக்கலாம், கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ தயிர் போட்டுக்கலாம். நான் ஒரு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ணுறேன். ஒரு கப்பு தயிர் எடுத்துருக்கேன். இப்போ தயிர் போட்டுட்டு இப்போ ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு ரெடி ஆகிடுச்சு, அரைச்சிட்டோம். இப்போ அரைச்சி எதுக்கு இந்த மாதிரி திப்பெல்லாம் எடுத்துட்டோம்னா, சில பேருக்கு வந்து இந்த இதெல்லாம் பிடிக்காது. அதனால் நம்ம இது வடிகட்டி எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வேலைக்கு போகும்போது கூட நல்லா சூப்பராக ஒரு மோர் அடித்து ஒரு பாட்டிலில் ஊற்றிட்டு போயிட்டிங்கன்னா நல்ல வெயிலுக்கு அவ்வளோ நல்லதுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம மதியத்தில் கொஞ்சம் எடுத்துக்கலாம், மோர் எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், குடிக்கலாம். இப்போ பாருங்கள், கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே சூப்பராக எடுத்து ஒரு மோர் குடித்தா எவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள். நான் குடித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. சூப்பராக இருக்குங்க. அது இஞ்சி, அந்த மிளகு, கொத்தமல்லி அதெல்லாம் போட்டிருக்கிறது, அந்த உப்பு பெருங்காயெல்லாம் போட்டிருக்க சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அது இந்த வெயில் காலத்துக்கு டெய்லி ஒரு மோர் அடித்து குடிக்கணும். கருவேப்பிலை மோர், நெல்லிக்காய் மோர், பூசணிக்காய் போட்டு ஒரு மோர் அடிக்கலாம். வெயிலுக்கு நம்ம அல்சர் இருக்கிறவங்க கண்டிப்பாக டெய்லி இனிமேல் வந்து ஒரு மோர் எடுத்துக்கணும். மோர், தயிர் சாதம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அது முடிக்கு ரொம்ப நல்லது. கருவேப்பிலை வந்து கண்ணுக்கு, முடிக்கு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்லாம் சாப்பிடல அப்படின்னும் போது இந்த மாதிரி மோர் அடிச்சுட்டு சாதம் போட்டு பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கு. தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்க. அப்படியே என்னோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.